தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி நான் சொல்லப் போறேன். ஸோ நீங்க வந்து முன்கூட்டியே தயார் செய்து வைக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது என்ன அப்டின்னா, 27ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அ தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுடைய ரவுண்ட் 1க்குரிய ரிசல்ட் ஆனது வருது. ஸோ ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னா, ரிசல்ட் வந்த உடனே நாம என்னலாம் செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? அப்படின்ற விஷயங்கள டீட்டெயிலா இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். பட் என்னன்னா 27ஆம் தேதி அப்படின்னு சொல்றது அது காலையில 10 மணிக்கு வரலாம். மேபி ஈவினிங் கூட வரலாம். எப்ப வேணா வரலாம். பட் அதற்கு முன்னாடியே நாம டவுன்லோட் பண்ணி இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண வேணும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது சில விஷயங்கள் நமக்கு கேட்கும் சிஸ்டம். அது எல்லாமே நம்ம தயாரா இருக்கணும். அந்த நேரத்துக்கு ஆன் த ஸ்பாட் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டீட்டெயிலா நான் சொல்றேன். நீங்க நோட் பண்ணி வச்சாலும் வச்சுக்கோங்க. நீங்க ஏன்னா யார் யாரு எந்த கோட்டால அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த கோட்டாக்கு தகுந்த மாரி தேவையான விஷயங்கள தயாரா வச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னா, ரிசல்ட் வந்த உடனே உங்க ரிசல்ட்ட நீங்க பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இந்த இடத்துல ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கா? இல்லையான்றது தான் இங்க ரிசல்ட். ரைட்டுங்களா? நம்ம பிளஸ் 2லயோ 10த்லயோ இருக்கிற மாரி ரிசல்ட் அப்படின்னா நம்ம பாஸ், ஃபெயில் அப்படின்றதெல்லாம் இங்க கிடையாது. உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சா இல்லையா? நீங்க கேட்ட எம்பிபிஎஸ் கிடைச்சதா இல்லையா? கவர்ன்மென்ட் காலேஜ்ல கேட்டிருக்கீங்க. கவர்ன்மென்ட் காலேஜ்ல கிடைச்சதா? அல்லது பிரைவேட் காலேஜ்ல கிடைச்சிருக்கா? இல்ல 2மே கிடைக்கலையா? இதுதான் இங்க ரிசல்ட் அப்படின்னு சொல்றது. நீங்க என்னென்ன சாய்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களோ, உங்க சாய்ஸ் ஃபில்லுக்கு தகுந்த மாரி, உங்க மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாரி, உங்க ரேங்க்குக்கு தகுந்த மாரி சிஸ்டமே சீட் வந்து அலாட் பண்ணி உங்களுக்கு குடுக்குறது தான் இந்த கவுன்சிலிங் உடைய மெத்தட். அந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆயி இப்ப ரிசல்ட் ஆனது வரப்போகுது. நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய தேதி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் 5, செப்டம்பர் 3லிருந்து 5ஆம் தேதிக்குள்ள மேக்ஸிமம் நீங்க காலேஜ்ல போய் சேர்ற மாரி இருக்கும். ரைட்டுங்களா? அப்படி சேர்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த காலேஜுக்கு ஃபீஸ பே பண்ணியிருக்கணும். உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர டவுன்லோட் பண்ணியிருக்கணும். உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து போய் வெரிஃபை பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ, அதனால இது எல்லாமே நீங்க முன்கூட்டியே ரெடியா வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நமக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காலேஜ்ல சேர்றதுக்கு கம்மியான நேரத்த தான் குடுப்பாங்க. அந்த கம்மியான நேரத்த குடுக்கறதுக்குள்ள உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க ரெடியா இருக்கணும் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபீஸ். ஃபீஸ் ரெடியா வச்சிருக்கணும். 2வது உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். எய்தர் கலர் பிரிண்ட் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் எது வேணா இருக்கலாம். 2வது 3வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். நீங்க அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சு அப்ளை பண்ணீங்களோ, அதனுடைய வேலிட் சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் காப்பி. அந்த ஒரிஜினல் காப்பி எல்லாமே ஒரு ஒரு ஃபைல்ல வச்சிருக்கணும். என்னென்ன ஒரிஜினல் காப்பி எல்லாம் வச்சிருக்கீங்களோ, அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி 2 செட் இல்ல 3 செட் வச்சிருக்கணும். ஏன் அப்டின்னா, உங்க காலேஜ்லயே ஒரிஜினல் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது இருக்கும். இது இல்லாம ஜெராக்ஸ் காப்பிய ஒரு ஒரு செட் நீங்க அங்கேயே காலேஜ்ல குடுக்குற மாரி இருக்கும். காலேஜ்ல போனா அங்கேயே உங்க ஜெராக்ஸ் எடுப்பாங்கன்றது வேற விஷயம். பட் இருந்தாலும் டைம் கன்சர்ன் பண்ண உங்கள மாரி நெறைய பேர் வருவாங்க. வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அதனால நீங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒரு செட்டு, ஒரிஜினல் காப்பி எல்லாமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2வது என்னோட சஜஷன் என்னன்னா, ஒரிஜினல் காப்பிய நீங்க ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி, எல்லா ஒரிஜினல் காப்பியும் ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபார்மட்லயோ அல்ல ஒரு இமேஜ் ஃபார்மட்லயோ சாஃப்ட் காப்பிய டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களோட மெயில்ல இருக்கிற டிரைவ்ல சேவ் பண்ணி வைங்க. அல்லது ஒரு பென் டிரைவ்லயோ ஒரு ஹார்ட் டிஸ்க்லயோ போட்டு வச்சிருங்க. ரைட்டுங்களா? என்னென்னலாம் ஒரிஜினல் குடுக்குறீங்க அது. எல்லாமே ஒரு பேப்பர்ல எழுதிக்கிங்க. என்னென்னலாம் ஒரிஜினல் அங்க குடுக்குறீங்கன்றது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு எல்லா ஒரிஜினல் காப்பியும் ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பி நீங்க வச்சுக்கணும். ஜெராக்ஸ் காப்பி அங்க குடுக்கணும். ஒரிஜினலையுமே அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இந்த ஆதார் கார்ட்லாம் கேட்பாங்க. வெரிஃபை பண்ணிட்டு குடுத்துருவாங்க. அத அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அலாட்மெண்ட் ஆர்டரு, உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டு, அப்புறம் பிளஸ் 2 மார்க் ஷீட், 10த் மார்க் ஷீட், டிசி இதெல்லாமே வச்சுப்பாங்க. ரைட்டுங்களா? அந்த மாரி டாக்குமெண்ட்லாம் நீங்க கம்பல்சரி ஜெராக்ஸ் போட்டு கண்டிப்பா வச்சிருக்கணும். 2 காப்பி நான் சொல்றேன் கம்மியா, நீங்க அத விட கூடுதலா வச்சுக்கணும். ஃபோட்டோஸ் காப்பி கேட்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த ஃபா பா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சிருந்தீங்களோ, அதே ஃபோட்டோவ திரும்ப அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். 2 காப்பி, 3 காப்பிக்கு மேல கேட்பாங்க. அதையுமே அங்க வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துட்டு போங்க. அவங்க கேட்பாங்க, கேட்கலன்றது ஒண்ணுக்கும் அலையக்கூடாதுல்ல. ஒரு தடவ போனா கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில வரணும் காலேஜ்ல பொறுத்தவரைக்கும். சரிங்களா? இந்த விஷயங்கள். 2வது இது வந்து ஒரு செக் லிஸ்ட். அடுத்த செக் லிஸ்ட்க்கு நான் இப்ப வரேன் ஃபீஸ். ஃபீஸ பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த க அ கோட்டால சேர்றீங்க? கவர்ன்மென்ட் காலேஜா இருந்ததுன்னு சொன்னா ஒரு எம்பிபிஎஸ்க்கு வந்து ரூ. 18,775 கிட்ட வருது இல்லையா? டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்றது. நீங்க அத ஆன்லைன்ல பே பண்ற மாரி இருக்கும். அதாவது நீங்க உங்களுடைய ரிசல்ட் காப்பிய பார்க்குறீங்க. உங்க லாகின் ஐடிக்குள்ள போறீங்க. டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். உங்க அலாட்மெண்ட் ஆர்டர டவுன்லோட் பண்றீங்க. டவுன்லோட் பண்றதுக்கு பண்ணும்பொழுதே உங்களுக்கு ஃபீஸ பே பண்ணா தான் அந்த டவுன்லோட் ஆப்ஷனே கேட்கும். அப்ப எந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, அங்க அந்த காலேஜ்க்கு எவ்வளோ ஃபீஸ்ன்றது
டிஸ்ப்ளேல வந்துரும். நீங்க லாகின் பண்ணி உள்ள போகும்பொழுதே. அத பே பண்ணிட்டு தான் அவங்களுடைய அலாட்மென்ட் ஆர்டர டவுன்லோட் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்க பேங்க் அக்கவுண்ட்ல அந்த பணமானது இருக்கணும். அது இருக்கிற மாரி பார்த்துக்கணும். சரிங்களா? அது 1. ஆ கவர்ன்மென்ட் காலேஜஸ் இருந்தா ரூ. 18,075 வருது. அதுவே நீங்க பிடிஎஸ்ஸா இருக்கிற பட்சத்தில ஒரு ரூ. 12,075 நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்துரும். கவர்ன்மென்ட் காலேஜ பொறுத்தவரைக்கும். நீங்க அதுவே பிரைவேட் காலேஜ்ல போய் எடுக்கிறீங்கன்னா, உங்களோட அலாட்மென்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி 4,30,000 4,50,000 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 4,50,000 டியூஷன் ஃபீஸ நீங்க உங்க அக்கவுண்ட்ல வைக்கணும். எதுல பிரைவேட் காலேஜ் கவர்ன்மென்ட் கோட்டால சேர்றீங்க அப்படின்னு சொன்னா, அதுவே பிரைவேட் காலேஜ் மேனேஜ்மென்ட் கோட்டால சேர்றீங்கன்னா ஒரு ரூ. 15,00,000 நீங்க வைக்கணும் உங்க அக்கவுண்ட்ல. இது எல்லாமே டியூஷன் ஃபீஸ். அத தவிர்த்து நீங்க ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ்லாம் அது அங்க போய் கட்டிப்பீங்க. அது வேற விஷயம். நான் அலாட்மென்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய தயாரா வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றத மட்டும் தான் சொல்றேன். இது எல்லாமே உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. நீங்க கிரெடிட் கார்ட்ல கட்டலாம், டெபிட் கார்ட்ல கட்டலாம், யுபிஐல கட்டலாம். எல்லா ஆப்ஷனுமே குடுப்பாங்க. பட் தயாரா இருக்கணும். சரிங்களா? ஆ இந்த மாரி பிரைவேட் யுனிவர்சிட்டில சேர்றீங்கன்னா, அதுக்கு தான் அந்த அதுக்கு தகுந்த ஃபீஸ் இது எல்லாமே நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ல தயாரா வச்சிருக்கணும். வச்சிருந்தீங்கன்னா தான், நீங்க ஒரு கிளிக்ல உள்ள போயிட்டு, இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். எல்லாருமே செய்ற தப்பு. ஏன்னா அமௌண்ட் பெரிய அமௌண்ட். ஒரு ரூ. 4,50,000 நீங்க உங்க அக்கவுண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னும் பொழுது, சம்டைம் வந்து அது எரர் வரும். ஏன் எரர் வருதுன்னா, உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கு இல்லையா? அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்ன்றது கம்மியா இருக்கும். மேபி சில பேர் 1,00,000 2,00,000 மட்டும் டிரான்சாக்ஷன் லிமிட் வச்சிருப்பாங்க. அந்த மாரிலாம் இருக்கும்போது நீங்க ஒரு ரூ. 4,50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அக்கவுண்ட்ல ஃபீஸ் பே பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, சிஸ்டம் எடுத்துக்காது. பேங்க்ல அது எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்துரும். எரர் வரும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க உங்களோட அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்ட இன்கிரீஸ் பண்ணி வைக்கணும். ஒரு ரூ. 5,00,000 வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, ஓகே. இல்ல ரூ. 15,00,000 நீங்க பே பண்ற ஆளா இருந்தா, 15,00,000 இல்ல ரூ. 16,00,000 நீங்க உங்களுடைய டிரான்சாக்ஷன் லிமிட்ட செட் பண்ணி வைக்கணும். ஆப் இருந்தா ஆப் வழியா நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல தெரியலன்னா பேங்க்குக்கு போயிட்டு அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்ட இன்கிரீஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணி குடுப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அதனால உங்களுக்கு தவறு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். பெரும்பாலும் என்னுடைய சஜஷன் வந்து, நீங்களே டவுன்லோட் பண்ணா இந்த 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 பிரச்சனை இதெல்லாம் பார்க்கணும். இன் கேஸ் நீங்க ஒரு ஆதார் சென்டர்லயோ வெளியில போய் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில, அவங்க அக்கவுண்ட்ல இருந்து மட்டும் நீங்க பண்ண விடாதீங்க. ஏன்னா, இன் கேஸ் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா, அமௌண்ட்லாம் ஏதாவது ரீஃபண்ட் அமௌண்ட்லாம் வருதுன்னு சொன்னா, அவங்க அக்கவுண்ட்க்கு போகும். அவங்கள போய் நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. இந்த விஷயங்கள பார்த்துக்கங்க. சரிங்களா? அப்ப இத எல்லாமே நீங்க தயாரா வச்சிருந்தீங்கன்னா, ரிசல்ட் வந்த உடனே நீங்க இந்த வேலைய பண்ண ஆரம்பிக்கலாம். இம்மீடியேட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். சரிங்களா? உடனே நீங்க ரிசல்ட் வந்து அடுத்த நாளே காலேஜ்ல போய் சேரணும்னு அவசியம் இல்ல. அப்படி சேர்ந்தா தான் நமக்கு சீட்டு குடுப்பாங்களான்னா, அதுவும் கிடையாது. அவங்க சொல்ற தேதிக்குள்ள போய் சேர்ந்தாவே போதும். அதற்குள்ள இது எல்லாமே நீங்க தயாரா வச்சிருக்கணும். சரிங்களா? இது மட்டும் தான் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான அப்டேட். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா இந்த வீடியோக்கு லைக் குடுத்துங்க எல்லாருமே. இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ.